இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போயிறது உண்டு. இன்ஃபேக்ட் டாய்லெட்ல சார்ஜர்லாம் வச்சிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். சில பேர் தம் அடிச்சாதான் வரும் அப்படிம்பாங்க. அது வந்து அதீத வலியை வந்து டக்குன்னு குறைக்கக்கூடிய ஒரு வலி நிவாரண மாத்திரைகள். சரி. அந்த மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு 2வது கட்டமாக வந்து அல்சர் வரும். கண் விழித்த உடனே எனக்கு மலம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றதும் ஒரு பிரச்சனையா இல்லை சரியான? மலம், கான்ஸ்டிபேஷன், டயரியாவும் வந்து ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும். இப்போ எல்லாருமே பெல்ட் போடுற பழக்கம் இருக்கு. ஸோ வயிற்று அழுத்துற மாதிரி பெல்ட் போடுறது மலச்சிக்கலை உருவாக்குமா? வயிற்று அழுத்துற மாதிரி பெல்ட் போடுறது. டாக்டர், இப்போ அல்சருக்கு காரணம் பச்சை மிளகாய் அதிகமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஹோட்டலில் சாப்பிட்றோம், காரசாரமாக சாப்பிட்றது, அஜினோமோட்டோ அதிகமாக சேர்த்துனா அல்சர் வந்துரும்னு சொல்கிறது, இப்படி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இயற்கைன்னு நினச்சி நம்ம வேப்ப கொழுந்து சாப்பிட்றது, நாவப்பழனுடைய விதை இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டை அதிக பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறது உண்டு. டாய்லெட் தானே, செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கலான்னு அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. டாய்லெட் போய் முடிச்சிட்டாலும் கூட ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் எக்ஸ்ட்ரா உட்காந்துடுறாங்க. ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? பிரச்சனை வரும்ன்றதை விட நீங்கள் வந்து ஏற்கனவே சாப்பிடும்போது அதுக்கான கவனம் வந்து மரியாதை கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமாம். இல்லை சாப்பாடு அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு முக்கியமான கடமைன்னு சொன்னேன். ரிச்சுவல்ன்ற அளவுக்கு அதை நம்ம உயர்த்தி பேசணும். அப்போ நான் வந்து பூஜை பண்ணும்போதே நான் வந்து சினிமா பாட்டு, டப்பாங்குத்து பாட்டு கேட்டு பண்ணுற மாதிரி தான் இது. ஓகே. எதுக்காக நம்ம போனோமோ அதனுடைய முழு கவனம் நம்ம இருக்கணும். அப்போ அதே மாதிரி வந்து அந்த நான் ஃபோன் பார்க்குறேன், என்னோட கவனமெல்லாம் வேற இடத்துல வச்சுட்டு தான் நான் மோஷன் போகன்றது தப்பான பழக்கம். அப்போ அது இல்லாத அன்னைக்கு பவர் போயிடுச்சு. அப்போ அதனால வந்து நம்ம வந்து நம்மளுடைய முழு கவனம் அந்த மூளைக்கும் ஆசனவாய் அந்த குடலுக்கும் உண்டான அந்த பழக்கத்தை வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி தான் அந்த மோஷன் போகிற பழக்கம்னு தேவையில்லாமல் அவங்க உட்காரக்கூடாது. ஏன்னா பிரச்சனை உள்ளவங்க தான் முக்கிய அவங்களோட நரம்புகளை மேற்கொண்டு பலவீனமாக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காரவங்க நல்லா இருக்கிற நரம்பு கூட அவங்க பலவீனமாக்கிற ஆபத்து இருக்கு. அங்கே தானே உட்காந்துக்கிறோம், உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஒன்றுமே இல்லாத மலைக்குடலை பிழிஞ்சு ஒரு தடவை முக்குவாங்க. அப்போ கொஞ்சோண்டு வரலாம். ஓகே. அப்போ வந்து அது இது 5 நிமிஷம் இருந்தனால தானே இது வந்து ஒரு தப்பான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதனால சாதாரணமாக 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை. அந்த கரெக்டான மெக்கானிசம் வந்து அந்த அர்ஜி வந்துருச்சுன்னா அந்த இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து டாய்லெட்டில் இருக்கிறது வந்து மருத்துவ ரீதியாக நல்லதில்லை. இந்த நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் செல்ஃபோன் பார்க்கறதுக்கும், இன்ஃபேக்ட் டாய்லெட்டில் சார்ஜர்லாம் வச்சிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். சார்ஜிங் பாயிண்ட்லாம். ஆமாம், எல்லாம் தப்பு. அதில் சில பேர் தம் அடிச்சாதான் வரும் அப்படிம்பாங்க. அது வந்து பழக்கம். நம்ம ஏற்கனவே இப்போ காஃபியை நம்ம அலோவ் பண்ணிட்டோம். மருத்துவ ரீதியாக நான் வந்து சரிங்க நீங்கள் சிகரெட் குடிங்க, மோஷன் போங்க நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து நான் அண்டர் கிராஜுவேட் டேஸ்லலாம் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது லேடிஸ்ட்டை நீங்கள் சிகரெட் குடிக்கலான்னு கேட்க மாட்டேன். ஆனால் சில பேர் அந்த காலத்தில் சுருட்டு குடிச்சாதான் மோஷன் போகின்ற அளவுக்கு சில பேர் வந்து பெண்கள் கூட இருந்திருக்காங்க, சில பாட்டிமாலாம். அப்போ வந்து நிக்கோட்டின் வந்து அந்த அரிஜை கொண்டு வர்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது ஸ்மோக்கிங்கில் இருக்குது. அதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னாக்கா அதனுடைய இது. அப்போ வந்து இளம் வயசு உள்ளவங்க அதை நிறுத்திட்டு மலச்சிக்கல் வந்தாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம அந்த பல்கையும் வெட்னஸையும் நம்ம உணவுலையும் மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரொம்ப வயசானவங்க அதனால தான் வந்து அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆவாங்கன்னு சொன்னாக்கா அதை நம்ம கண்டுக்காமல் இருந்தால் அனுமதிக்க முடியாது, கண்டுக்காமல் இருக்கலாம். ஓகே. இப்போ மலம் வராததுக்காக இதெல்லாம் பண்ணாதான் மலம் வருதுன்னு சொல்ற பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், காலையில் எழுந்த உடனே கண் விழித்த உடனே எனக்கு மலம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றதும் ஒரு பிரச்சனையா இல்லை சரியான? ரொம்ப அழகான இந்த பெண்டுலம் மாதிரி அழகாக அந்த பக்கம் போயிட்டீங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு காமன் கண்டிஷன் இருக்கு. அது சமுதாயத்தில் 100-10 பேருக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பரவலான பிரச்சனை. ஓகே. அது வந்து குடல் நல்லா இருக்கும் ஆனால் ஒழுங்காக வேலை செய்யாது. நீங்கள் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, ஆள் ஹெல்த்தியாக இருப்பான், வேலை ஒன்றும் நடக்காது. சரி. அப்போ அந்த ஹெல்த்தியான ஒரு குடல் சரியாக வேலை செய்யலைன்னா அப்போ வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் டிஸார்டர். அது வேலை செய்கிறது, அதனுடைய ஃபங்க்ஷன் தான் கஷ்டம், தப்பு வழிய ஸ்ட்ரக்சரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உள்ள கொலனோஸ்கோபி, பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன்லாம் பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் பேஷண்ட்டை கேட்டிங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து வயிற்றில் வலி இருக்கும், மலம் போகிறத சார்ந்து இருக்கும், மலம் போகிறதுக்கு முன்னாடியோ மலம் போன பிறகோ. அப்படி இந்த வலி வந்து 6 மாதத்துக்கு மேலே நீடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படுறவங்க. இந்த பெண்டுலம் ஒரு பக்கம் வந்து மோஷனே போகாது, இன்னொரு பக்கம் வந்து அடிக்கடி போகும். இந்த அடிக்கடி போகிறது வந்து டயரியா ப்ரிடாமினன்ட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஓகே. இந்த மலம் போகாமல் இருக்கிறது வந்து
கான்ஸ்டிபேஷன் ப்ரிடாமினன்ட். ஒரு சில ஊஞ்சல் ஆடுவாங்க, ஆசிலேட்டிங். ஒரு 3 நாள் போகாது, அப்புறம் ஒரே நாளில் 3 தடவை, அப்புறம் 3 நாள் போகாது. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு என்னென்ன மாதிரி பொழுது விடியும் அப்படின்னே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதனால் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த குடலினுடைய அமைதியை வந்து மெயின்டைன் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸு, அந்த கெமிக்கல்ஸை சுரக்கிற அந்த நரம்புன்னா நம்ம பார்க்குற பெரிய பெரிய நரம்பு கிடையாது, நுண்ணிய அந்த நர்வ் எண்டிங்ஸ், ரிசப்டார்ஸ், இதனுடைய சட்டில் இம்பேலன்ஸ் வந்து வியாதி வந்து பெருசு கிடையாது, ஆனால் சிம்டம்ஸ் ஜாஸ்தி. ஓகே, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. அந்த மாதிரி வந்து உள்ள நீங்கள் போய் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அப்செட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏற்படுறது யோசிச்சு பாருங்க, மலமே போகாது, மலம் கான்ஸ்டிபேஷன் டயரியாவும் வந்து ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் எழுந்தோன்னே அர்ஜென்சி, ஃபஸ்ட் டைம் போவாங்க, அப்புறம் ட்ரெஸ் பண்ணும்போது இன்னொரு தடவை போவாங்க, இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் பஸ் வந்த பிறகு ஒரு தடவை போவாங்க. இப்போ போனால் வந்து இன்னொரு தடவை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமோ, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை போயிடலாமா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கடைக்கெல்லாம் போவாங்க, ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க, வந்துட்டு போட்டபடி டாய்லெட் போடுவாங்க. இந்த கீ இந்த டோரை திறந்தா அந்த கீயை திருப்பி எடுக்கிற அளவு கூட அவசரம் இருக்காது. அர்ஜென்சி, த்ரெட்டன்ட் இன்கான்டினன்ஸ், வந்துருமோ ட்ரெஸ்ஸில் வந்துருமோன்ற பயம். பட் இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க நாள்பட்டு இருக்கும், தூக்கத்தை கெடுக்காது, மோஷனில் வந்து பிளட்டு இதெல்லாம் இருக்காது, வெயிட் குறையாது. மற்றபடி வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆயுசுக்கும் அதர் ஹெல்த்துக்கும் கேரண்டியான வியாதி இது. ஆமா, நல்ல வியாதி. ஆமா, ஐபிஎஸ் வந்தவங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க. சரி, அவங்களால டாக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, ஏன்னா ரெகுலராக வருவாங்க கன்சல்டேஷன் டெஸ்ட்னு. ஆனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த வியாதி வந்து எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு விளக்கி, அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குது, அவங்களுடைய இம்பேக்ட் ஆஃப் லைஃப் என்ன. இப்போ இது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கோ ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கோ இது பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொன்னது கரெக்ட். வேறஸ் வந்து ஒரு ஹை ஃப்ளையர் ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு பைலட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் யோசிச்சு பாருங்க. இப்போ கோ பைலட் விட்டு அடிக்கடி அவர் வெளியே வந்தார்னு வச்சுங்க, பேசஞ்சர் நம்மளே டென்ஷன் ஆகிடும், பைலட் டாய்லெட்லேயே இருக்காரு. அப்போ வந்து ஜாபு அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். இப்போ கிராமத்தில் அந்த காலத்தில் ஐபிஎஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது, ஏற நிறுத்திட்டு போயிட்டு அவங்க மோஷன் போட்டு வாய்க்கால கழுவிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் போட்டபடி டாய்லெட் போயிட்டு வந்துடுவாங்க. பட் இது வந்து கட்டமைத்த வாழ்க்கை உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய. இப்போ சென்னையில் யோசிச்சு பாருங்க, ஒரு அவசரமாக சிறுநீர் கழிக்கணும், மலம் போகணுன்னாக்கா உங்களுக்கு இடமே இருக்காது. சில நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கண்டிப்பா. எந்த கடையில் போய் யாராவது ஒரு செக்யூரிட்டிலாம் போயிட்டு கேட்பாங்க இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. அதனால இந்த பிரச்சனை உள்ளவங்களுடைய சஃபரிங் ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களுக்கு உள்ள தேடி பார்த்தா வியாதி இருக்காது. இதுக்கு வந்து மெயினாக சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஏற்கனவே சொன்ன ரேப்போ, டாக்டர் கூட இருக்கிற ரேப்போ தான் இவங்களை ரொம்ப வழி நடத்தும். ஏன்னா டாக்டர் வந்து அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாருப்பா, என் டாக்டருக்கு நான் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுது, என்னோட பிரச்சனைகளுக்கு வந்து அவர் அனுசரணையாக பேசுகிறாரு, என்னுடைய கவலையை போக்குற அளவுக்கு அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் மருந்துகள் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறாரு, சரியாக வேலை செய்யலாம் மருந்தை மாற்றி தராருன்றது. இதில் வந்து நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சூப்பர் டாக்டர். இப்போ எல்லாருமே பெல்ட் போடுற பழக்கம் இருக்குது. ஸோ வயிற்று அழுத்துற மாதிரி பெல்ட் போடுறது மலச்சிக்கலை உருவாக்குமா? வயிற்று அழுத்துற மாதிரி பெல்ட் போடுறது ஃபோட்டோ எடுக்கும்போது போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்லிம்மான ஹீரோயின் கூட டூயட் பாடும்போது ஹீரோ போட்டுக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. செரிமானத்தையும் பாதிக்குமா இது? செரிமானத்தை பாதிக்கின்றதை விட அது ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து குடல் வந்து ஒரு அனிச்சையான பொருள்னு சொன்னேன், அது வந்து அதனுடைய இஷ்டத்துக்கு அதை விட்டுடணும். நம்ம வந்து பண்ணக்கூடியதெல்லாம் உடற்பயிற்சி, கரெக்டாக உட்கார்றது, மூச்சு பயிற்சி, சரியான உணவு, நல்ல தூக்கம். இந்த பெல்ட்டை இருக்க கட்டுறதுன்றது ஒரு தேவையில்லாத இது. இப்போ ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் இருந்தாக்கா அதிகமாக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், வெயிட் போட்டாலே எடுத்துன்னு வரோம், போட்டு இருக்க கட்டினாக்கா இன்ஃபேக்ட் வேரிங் லூஸ் க்ளோத்ஸ் இஸ் எ ரெக்கமெண்டேஷன் ஃபார் ரிஃப்ளெக்ஸ். ஓகே. அப்போ அந்த விதத்தில் வந்து டைட் க்ளோஸ் வந்து மினிமம் ரிஃப்ளெக்ஸ்க்காவது எதிரி. பட் ஹெர்னியா உள்ளவங்க, மற்ற பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் டைட் பெல்ட் போடக்கூடாது, ரொம்ப இறுக்கி கட்டக்கூடாது. டாக்டர், இப்போ அல்சருக்கு காரணம் பச்சை மிளகாய் அதிகமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஹோட்டலில் சாப்பிட்றோம், காரசாரமாக சாப்பிட்றது, அஜினோமோட்டோ அதிகமாக சேர்த்துனா அல்சர் வந்துடும் சொல்கிறது, இப்படி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ அல்சருக்கு காரணம் காரமா இல்லை பாக்டீரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேள்வி. எகைன் இந்த கேள்வி வந்து நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கேள்வி. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு. ஆமாம், நல்ல காற்று அடிச்சது, 10 மரம் விழுது, 40 மரம் விழல. அப்போ காற்றின் குற்றமா மரத்தின் வேரின் குற்றமா? அப்போ வந்து நம்ம ரெண்டையும் பார்க்கணும். வாட் இஸ் அக்ரெஷன், வாட் இஸ் டிஃபென்ஸ்?
அக்ரஷன் ஓவரா இருந்தா பிரச்சனை வரும். ம். அக்ரஷன் சுமாரா இருந்தாலும் டிஃபென்ஸ் வீக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும். 2 பேருக்கு பச்சை மிளகா கொடுக்குறோம், ஒருத்தருக்கு அதிகமா வருதுன்னாக்கா அப்போ அவருக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது வீக்னஸ் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அனுமானம். சரி. இப்போ ஹெலிகோபாக்டர் பைலோரைன்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. நம்ம வந்து குடல்ல சொன்னாலே 30 முக்கோடி தேவர்கள். அவர் மாதிரி இல்லாமல் இவர் தனியா பிள்ளையார் மாதிரி பிகினிங்ல இருப்பார். இவர் தனி கடவுள் இவர். இவர் நம்ம கூட வந்து மில்லியன் கணக்கான வருஷமா அமிலத்து கூட வாழற ஒரு அதிசய பாக்டீரியா. ஏன்னா ஸ்டமக்ல அமிலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். pH 2 pH 2ன்னா நீங்க இதுல போட்டீங்கன்னா அது எரிஞ்சிடும். அமிலத்துக்கு படலத்திலே வாழற ஒரு அதிசய பாக்டீரியா. இது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு இருக்கு உள்ள இருக்கு. ஆமா. பிரையன் மார்ஷல் அப்படின்னு ஆஸ்திரேலிய மருத்துவர் வந்து இதுதான் அல்சருக்கான முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைய நிலவரப்படி இந்தியாவில் 140 பேருக்கு கூட அந்த பாக்டீரியா இருக்கு. அப்போ இந்த பாக்டீரியா வந்து நம்ம கூட இருந்தனால நம்ம கூட வந்து ஒரு டைனமிக் ரிலேஷன்ஷிப். அப்போ அதுவும் வாழணும் நம்மளும் வாழணுன்றத. நம்ம வாழ்ந்துச்சுன்னாக்கா அது வேற இடம் தேடி இருப்போம் நம்ம இறந்தாக்கா இல்லையா. அதனால நம்மள அதிகமாக தொந்தரவு பண்றது இல்லை. பட் ஒரு சிலருக்கு அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்டமக் இரிட்டேட் பண்ணும். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால நிறைய பாதிப்பு இருக்கு. அந்த நீங்க சொன்ன மாதிரி செரிமானம் கம்மியாகிறது, B12 சரியா அப்சார்வ் பண்ண முடியாமல் போறது, அதை தாண்டி வந்து அல்சர் வரலாம். ரொம்ப ரொம்ப ரேரா ஜப்பான் போன்ற தேசங்கள்ல வந்து கேன்சர் கூட இது காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம கூட பரவலா இருக்கிற ஒரு ஆள் ஒரு சிலருக்கு வந்து அவர் எதிரியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு காரமோ மசாலாவோ சேரும்பொழுது அந்த அல்சருக்கான மேனிஃபெஸ்டேஷன் ஜாஸ்தியாகிடும். எரிச்சல் மற்ற எரிச்சல் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அல்சர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ காரம் வந்து ஒரு கெமிக்கல். இப்போ கேப்சைன் ஒரு கெமிக்கல் இருக்கு மிளகாய் நீங்கள் இங்கே தேய்ச்சிங்கனாலே எரியும். ஆமாம். அப்போ வந்து அந்த நரம்புகளை வயிற்றுல இருக்கிற நரம்புகளை போய் காந்துச்சுன்னாக்கா எரிச்சல் வரலாம். அது அல்சர் கிடையாது. தட் இஸ் நான் அல்சர் டிஸ்பெப்சியா. அஜீரணம் இருக்கு, வயிறு வலிக்குது, ஆனால் வந்து அல்சர் இருக்காது. பட் ஹெலிகோபாக்டர் உள்ளவங்களுக்கு அந்த காரமும் சேரும் பொழுது அந்த வந்து அல்சர் வந்து ஃப்ளேரப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ உங்கள் கேள்விக்கு வந்து அல்சருக்கு முக்கியமான காரணம் ஹெலிகோபாக்டர் பைலோரை. 2வது முக்கியமான காரணம் மூட்டு வலி, உடம்பு வலிக்காக சாப்பிட்ற NSAID அப்படின்ற ஒரு அக்ரோனிம். NSAIDனாக்கா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இப்போ வந்து இபுப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக், நான் கமர்ஷியல் நேம் சொல்லலை, இதெல்லாம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் நேம்ஸ். இப்போ ஆர்த்தரைட்டிஸ், பாடி பெயின், இல்லை கிட்னி ஸ்டோன் அடைச்சிக்கிச்சு, கேல் பிளாடர் ஸ்டோன், அதீத வலியை வந்து டக்குன்னு குறைக்கக்கூடிய ஒரு வலி நிவாரண மாத்திரைகள். அந்த மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு 2வது கட்டமாக வந்து அல்சர் வரும். அதில் ஆஸ்பிரினும் பொருந்தும். 3வது நான் பார்த்ததில் நம்மளுடைய மாற்று வைத்திய முறைகள், இயற்கைன்னு நினச்சி நம்ம நம்பி சாப்பிட்றோம். இயற்கை நல்லது தான், ஆனால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் இயற்கை வந்து இப்போ ஆஸ்பிரின் வந்து செயற்கைன்னு சொல்கிறோம். ஆஸ்பிரின் வில்லோ மரத்தினுடைய பட்டையிலேருந்து தயாரிக்கிறது தான். குளோரோகுயின் சின்கோனா மரத்துலேருந்து வரதான். அப்போ அலோபதி இப்போ செயற்கையாக எண்ணத்தை உருவாக்க முடியும். கடவுளோ இயற்கையோ படைச்சதை மீறி மனுஷன் என்ன உருவாக்கிட முடியும்? கெடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பரோட்டா, ப்ராசஸ் ஃபுட்டு இயற்கையை கெடுக்கலாம். பட் புதுசாக நம்ம எந்த பொருளையும் உருவாக்க முடியாது. ஒரு கெமிக்கலை உருவாக்க முடியாது. ஸோ இயற்கையிலேருந்து புறப்பட்ட பொருள்களை தான் வந்து எல்லாமே சாப்பிட்றோம். அதனுடைய ப்ராசஸிங் லெவல் தான் வேற இருக்கு. இப்போ வந்து இயற்கைன்னு நினச்சி நம்ம வேப்ப கொழுந்து சாப்பிட்றது, நாவப்பழனுடைய விதை இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி சாப்பிட்றது, ஆவாரம்பூ கஷாயம் சாப்பிட்றது, ஊடகங்களில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பி சாப்பிட்றது, அப்படி சாப்பிட்டவங்களுக்கு நான் நிறைய அல்சர் பார்த்துருக்கேன். 1 ஹெலிகோபாக்டர், 2 வந்து அலோபதியில் கொடுக்குற அந்த வலி நிவாரண மாத்திரைகள், 3வது நம்ம விரும்பி போய் எடுத்துக்கிற மாற்று இயற்கை மருந்துகள். இந்த 3 வந்து வயிற்றுக்கு ஒவ்வாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அல்சர் வரும். நீங்கள் சொன்ன கார வகையெல்லாம் இதை அதிகப்படுத்தும் வழிய இல்லை அல்சர் வராமல் வந்து எரிச்சல் வரும் வழிய மிளகாயினால் அல்சர் வராதுன்றது இன்னைக்கு முக்கியமான தகவல். ஓகே, கண்டிப்பாக. காரம் சாப்பிட்டா அல்சர் வராது. அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட அதே மாதிரி போய் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க அல்சர் உள்ளவங்களுக்கு அதை ஆத்திக்க முடியாது. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து 1940s ஒருத்தர் அல்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிடுவாங்க.
பால் சாப்பிடும்போது அது கொஞ்சம் வந்து ஒரு சூதிங்காக இருக்கும். ஆனால் காரம் சாப்பிட்றதுனால அல்சர் வரல, ஓகே, அல்சர்னால ஏற்படக்கூடிய அந்த உபாதையை காரம் அதிகமாக்கும். ஓகே. இப்போ அல்சர் வந்த உடனே முதல் சிம்டம்ஸ் வந்து வாயில புண்ணு வர்றது, உதடுகளில் புண்ணு ஏற்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்படுது. அது கரெக்ட் தானே? அது வந்து சரி, ஆனால் முழுக்க சரியில்லை. இரைப்பை வேற, வாய் வேற. இரைப்பையில் புண்ணு இருக்கும்போது வாயில் புண்ணு வர்றதுன்றது ஒரு கனெக்ஷன். ஓகே. ஆனால் வாய் புண்ணுக்கு அதை தாண்டி மற்ற காரணங்கள் இருக்கு. இப்போ சாதாரணமாக பரீட்சைக்கு போகிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா தெரியும், வாய் புண்ணு, ஸ்ட்ரெஸ்ஸு, வைட்டமின் B12 அயன்லாம் குறையிறது. ஸோ இப்போ வந்து சிப்ஸு போன்ற அந்த குத்திக்கக்கூடிய அந்த பொருளுங்க, இப்போ சின்னமான் அந்த மாதிரி சில பொருளுங்கள்லாம் ஒவ்வாமல் இருக்குது. இறப்பையை தாண்டி குடல் புண்ணு உள்ள இந்த குரோன்ஸு மேல் நாடுகள்லையும் வடநாட்டிலையும் வந்து கோதுமையில் இருக்கிற குளூட்டன் ஒன்று இருக்கு. அந்த குளூட்டன் சென்சிட்டிவிட்டி, சீலியாக் டிசீஸ்ம்பாங்க. அப்புறம் வந்து சில லைக்கன் பிளானஸ் அந்த மாதிரி நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட், டென்டல் ஓரல் சர்ஜன்ஸ் எல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ வாய்ப்புண்ணுங்கிறது ஒரு பெரிய டாபிக். நீங்கள் இன்னொரு நாள் தான் என்னை வந்து அரங்கத்துக்கு கூப்பிடணும். ஓகே. இப்போ வாய்ப்புண் வந்த உடனே அது வந்து அல்சருக்கான காரணம்னு எடுத்துக்க வேண்டாம். வாய்ப்புண் வயிறு புண்ணு உள்ளவங்களுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புண் வரலாம், பட் எல்லா வாய்ப்புண்ணுகளுக்கும் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ கேட்க கேள்வி பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி. டாக்டர், இப்போ மலம் கழிக்கும் போது சளி கூடவே சேர்ந்து வர்றது அது ஏதாவது பிரச்சனையா? நல்ல கேள்வி இது. சளிக்கு வந்து